வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. டிமார்ட் போய் 2042 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேங்க. ஆனால் ஒரு பை கூட தரல. ஒரு பையோட ரேட்டு வந்து 29 ரூபா. ஆனால் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போனாலும் சரி, மார்க்கெட் போனாலும் சரி, ஆனால் எப்போவுமே பேக் எடுத்துகிட்டு போகலன்னா ஒரு கேரி கவர் போட்டு கொடுங்க, கேரி கவர் போட்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னா அவங்க பில்லோட சேர்த்து கவருக்கும் பேகுக்கும் அவங்க ப்ரைஸ் போடுறாங்க. நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகல. 29 ரூபாய்க்கு வந்து வாங்கணுமான்னு சொல்லிட்டு நாங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு வந்து வண்டியோட டிக்கியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேன்டீன் எழுதுறதுக்கு வாங்கியிருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃப்டிங்ஸ்க்கு வாங்கியிருக்கேன். சீஸு, பன்னீரு, கேர்டு வந்து வீட்டுக்கு வாங்கியிருக்கேன். பாப்பா வந்து ஒரு 1 வீக்காக வந்து ஃபெவிகால் கேட்டுகிட்டே இருந்தா. இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து வாங்கியிருக்கோம். இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 225 இல்லை 225 225 இதனுடைய ரேட்டு. எம்ஆர்பியில் அதனுடைய டிமார்ட் ரேட்டு. ஓகே. அப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போகிறா வராளா, அதனால் நிவ்யாவில் வந்து சன் ப்ரொடெக்டர் மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒன்று வாங்கினேன். நான் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானும் வந்து லாக்மி 925 சன் எக்ஸ்பர்ட் க்ரீம் ஒன்று வாங்கியிருக்கேன். பாப்பாக்கும் பையனுக்கும் வந்து நபாட்டி பிஸ்கெட்டு. இது எங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸு. ஆமாம், இவ்வளோ தாங்க. 2042 ரூபாய்ங்க பில்லு. எத்தனை பொருள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பொருள் தான். ஆனால் நான்லாம் பாப்பா மாதிரி இருந்த போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து 3 பை நிறையா வாங்கிட்டு வருவார் 2000 ரூபாய்க்கு. அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு வரும். இது வந்து வெறும் வந்து ஒரு 10 நாளைக்கு உண்டான ஐட்டம் தான் 2000 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys.